வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் தரவில்லை என்றும், அப்படி தந்தால் முதல்வரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தினார்கள். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடுத்த புதுக்கடை மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள தேங்காய் நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் தரவில்லை என்றும், அப்படி தந்தால் முதல்வரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் 2 அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அவர் புகார் அளித்துள்ளாரா என கேட்டதற்கு சபாநாயகர் மறுத்தார். அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை, அப்படி தந்தால் முதல்வர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எந்த அமைச்சர் என அவர் கூறவில்லை, நான் தொடர்பு கொண்ட போது அவர் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற போது வரி சீர்திருத்தம் செய்தார். இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தனர். இந்நிலையில் தற்போது 4 பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை 2 பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளார். அமெரிக்கா நம்மீது 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பை மோடி வெளியிட்டுள்ளார். மருத்துவ காப்பீடு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை மக்களுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும். கல்வி உபகரணம் வரியையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. 28% இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும். தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் இதை வரவேற்றுள்ளனர். இந்த மாதமே வரி குறைப்பு அமலுக்கு வருகிறது என சபாநாயகர் தெரிவித்தார். புதுவையில் புதிய சட்டசபை கட்ட முன்னாள் கவர்னர் தடையாக இருந்தார். தற்போதைய கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். தலைமை செயலாளரை அழைத்து பேசி அனுமதி வழங்குவதாக கவர்னர் கூறியுள்ளார். சட்டமன்ற பணிக்காக தனி செயலாளராக முத்தம்மா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற உதவுவார். புதிய சட்டமன்றத்திற்கான வரைபடம் திட்ட மதிப்பீடு ரூபாய் 669 கோடி என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆட்சிக்குள்ளாகவே புதிய சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும். 16 முறை அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்து வலியுறுத்தும் கோப்பு ஒரு முறை மட்டுமே மத்திய அரசுக்கு சென்றது. இந்த கோப்புக்கு தற்போதைய நிலையை தொடர மத்திய அரசு தெரிவித்தது. சட்டசபை விரைவில் கூட்டப்பட உள்ளது. அப்போது மாநில அந்தஸ்து தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் செல்வம் கூறினார். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்களாகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரியிலிருந்து கருப்பு பேட்ச் அணிந்து கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை நேரு வீதியில் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து 5 பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை சென்று அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி மனு அளித்தனர். மேலும் ஆசிரியர் தினத்தை பேராசிரியர்கள் புறக்கணிப்பதாகவும், ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடுத்த புதுக்கடை மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள தேங்காய் நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி மாநிலம் மரியாங்குப்பம் அடுத்த கோட்டைமேடு சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயனார், வயது 46. இவர் கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடுத்த புதுக்கடை மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் தேங்காய் நார் கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இங்கு 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மதியம் 1 மணி அளவில் திடீரென தேங்காய் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் தீப்பொறி எழுந்துள்ளது. பின் தேங்காய் நார் மீது தீப்பொறி விழுந்ததால் தீப்பிடித்து புகை வந்துள்ளது.
அப்பொழுது தொழிற்சாலையில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் தீயை அணைக்க முயன்றனர். அதற்குள் தீ மளமளவென பரவி அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்கள் மற்றும் குடோன்களில் ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்களிலும் பிடித்துக்கொண்டு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. உடனே கடலூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் இருந்த கடலூரில் இருந்து 2 தீயணைப்பு வாகனமும் புதுச்சேரியில் இருந்து 1 தீயணைப்பு வாகனமும் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தேங்காய் நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போராடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் மூலப்பொருள்கள், தேங்காய் மட்டைகள், மின் மோட்டார், கன்வேயர் பெல்ட் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 25 லட்சம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. தகவல் இருந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீ விபத்திற்கு காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 335ஆம் ஆண்டு நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு ஆடம்பர திருபவனி வருகின்ற 14ஆம் தேதி நடக்கிறது. இதனையொட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக பகண்டை மிஷன் குருத்துவ பொன்விழா நாயக்கர் ஜான் போஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார். கொடியேற்ற விழாவிற்கு அரியாங்குப்பம் பங்கு தந்தை அருள்தாஸ் தலைமை தாங்கி கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் பெர்னார்ட், டொமினிக், பங்கு நிர்வாக குழு, தன்னார்வலர்கள் குழு, அருள் சகோதரிகள், அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவ கோவிலில் 54ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹைகிரவ ஜெயந்தி தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தல்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் லட்சுமி ஹைகிரவருக்கு காலை பல்வேறு ஓமங்களும் திருமஞ்சனமும், மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹைகிரவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. இதில் லட்சுமி ஹைகிரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முத்தல்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு முதல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லோரையும் சேர்க்க முடியுமா என்பதையும் அரசு ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் திருநாள் விழா கருடிகுப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி நல்லாசிரியர் விருது பெற்ற 21 ஆசிரியர்களுக்கு ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் அடங்கிய விருதுகளை வழங்கினார். 162 ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் கௌரவித்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கின்றோம். வரி குறைப்பு பாராட்டுக்குரிய ஒன்று. மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நம்முடைய வருவாய் குறையாதா என்று கேட்டதற்கு, வருவாய் குறைவை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்களை நீக்கும் மசோதா குறித்து தங்களின் கருத்து என்ன என்று கேட்டபோது அதற்கு முதலமைச்சர் பதில் எதுவும் கூறாமல் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். திருபுவனை தொகுதியில் தொடர் மின்தடைக்கு தீர்வு கண்ட துணை மின் நிலைய அதிகாரிகளுக்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் நன்றி கூறினார். திருபுவனை பகுதியில் தொடர் மின்தடையால் கடந்த ஒரு வாரமாக பொதுமக்கள் கடும் அவதியுற்று வந்த நிலையில் இரவு பகலாக துணை மின் நிலையத்திலேயே முகாமிட்டு டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அங்காளன் எம்எல்ஏ நேற்று பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையம் கடந்த 1990ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. இந்த துணை மின் நிலையத்தில் 16 மெகாவாட் 110 கிலோவாட் திறன் கொண்ட 3 ராட்சச டிரான்ஸ்பார்மர் உள்ளது. இதன் மூலம் திருபுவனை தொகுதி முழுவதும் உள்ள கிராம மக்கள், திருபுவனை தொழிற்பேட்டையில் உள்ள 63 தொழிற்சாலைகள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி 3 டிரான்ஸ்பார்மர்களில் ஒரு டிரான்ஸ்பார்மரில் ஆயில் கசிவு ஏற்பட்டது.
இதனால் டிரான்ஸ்பார்மர் முற்றிலும் பழுதாவதை தடுக்க உடனடியாக டிரான்ஸ்பார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் மின்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஒரு டிரான்ஸ்பார்மரை முற்றிலும் கழற்றி சர்வீஸ் செய்ய வேண்டி இருந்ததால் மீதமுள்ள 2 டிரான்ஸ்பார்மர்கள் மூலம் கடந்த 25ஆம் தேதி முதல் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் நாள்தோறும் இரவு பகலாக தொடர்ந்து பலமுறை மின்தடை ஏற்பட்டதால் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்கள் கடும் அவதிக்கு உள்ளாயினர். தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. மேலும் வணிக நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமியிடம் கடந்த 1ஆம் தேதி தொடர்பு கொண்டு பேசி துணை மின் நிலைய பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு, ராஜேந்திரன், கோகுல், லைன்மேன் ராமலிங்கம் மற்றும் மின்துறை ஊழியர்கள் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் இரவு பகலாக துணை மின் நிலையத்திலேயே முகாமிட்டு பராமரிப்பு பணியை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 2ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கிய பராமரிப்பு பணி இரவு 11:30 மணிக்கு நிறைவடைந்து இரவு 10 மணி முதல் 11:30 மணி வரை துணை மின் நிலையத்திலேயே முகாமிட்டிருந்த அங்காளன் எம்எல்ஏ இரவு 11:35 மணிக்கு பழுது நீக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மரை பூஜை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். இந்த நிலையில் துணை மின் நிலையத்தில் இரவு பகலாக முகாமிட்டு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட மின்துறை அதிகாரிகள், துணை மின் நிலைய பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்களை நேற்று அங்காளன் எம்எல்ஏ நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றி சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. சாய் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் தவளப்பேட் பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ.கே. சாய் சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் 26,22,445 மதிப்பீட்டில் 200 கிலோ வாட் கொண்டு புதிய மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றி இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் தவளப்பட்டு முழுவதும் சுமார் 45 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் நடந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், கட்சி நிர்வாகிகள் ராம், அன்பு, கோவிந்தன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அன்பரசன், ரஞ்சித், மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 9 பேரிடம் ரூபாய் 1.89 லட்சம் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 47,000, பம்பாக்கிரப்பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 28,600, வில்லியனூர் கீழ் அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 19,100, புதுச்சேரி சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 18,999 முதலீடு செய்துள்ளனர். பிறகு முதலீடு செய்த சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். டிஎன் பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ஃபேஸ்புக்கில் பைக் விற்பனை தொடர்பாக ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். பிறகு அதிலிருந்த லிங்க் மூலம் ரூபாய் 9,500 செலுத்தி பைக் ஆர்டர் கொடுத்துள்ளார். பல நாட்கள் கடந்த நிலையில் பைக் வராமல் ஏமாந்துள்ளார். இதேபோல் ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ஆன்லைன் மூலம் பேப்பர் வாங்க ரூபாய் 30,240 செலுத்தி ஏமாந்துள்ளார். கொசப்பாளையத்தை சேர்ந்த பெண்ணுக்கு அவரது நண்பர்கள் போல் ஃபேஸ்புக்கில் ஆள் மாறாட்டம் செய்து ஒரு நபர் மெசேஜ் அனுப்பி அவசர தேவைக்காக பணம் கேட்டுள்ளார். கொசப்பாளையத்தை சேர்ந்த பெண்ணும் தனது நண்பரென நினைத்து மோசடி நபருக்கு ரூபாய் 30,000 அனுப்பியுள்ளார். அதன் பிறகே அவர் மோசடி நபருக்கு பணம் அனுப்பி ஏமாந்தது தெரியவந்தது. புதுவையில் மொத்தமாக ஒரு பெண் உள்பட 9 பேரிடம் ரூபாய் 1,89,650 மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி கிளைகளில் ஜங்கிள் புக் பள்ளிகளில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜங்கிள் புக் பள்ளியில் லாஸ்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி கிளைகளில் ஓணம் பண்டிகை தலைமை பொறுப்பாளர் திருமதி ஆஷியானா அவர்களின் தலைமையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இன்று அனைத்து பள்ளி மாணவர்களும் தம் பாரம்பரிய உடைகளில் வண்ண கோலங்களில் கண்களை கவர்ந்தனர். பள்ளி முழுவதும் வண்ண வண்ண பூக்களால் அலங்கரித்து ராஜா மகாபலி உள்வந்து துவக்கி வைத்து மாணவர்களின் பேச்சு நிகழ்ச்சியிலும் ஆசிரியர்களின் நடனத்திலும் இவ்விடம் விழா கோலம் பூண்டது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம்
9805 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 78,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1340 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் தரவில்லை என்றும் அப்படி தந்தால் முதல்வரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தினார்கள். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடித்த புதுக்கடை மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள தேங்காய் நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.